மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து உலகத்தில் ஒளியாக வாழ்வது எப்படி என்று சொல்லி ஒரு சின்ன தியானத்தை, ஒரு சிந்தனையை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். ஒளி அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து என்ன கிடைக்குது? வெளிச்சம். அப்படி எப்படி சொல்லாமா? நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு பாவம் நிறைந்திருக்கிறது. குறிப்பிட்ட காலத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர்களை சொல்லி பிள்ளைங்களாம் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பெற்றோர்களும் தப்பு செய்கிறாங்க, தாத்தா பாட்டியும் தப்பு செய்கிறாங்க, சின்ன குழந்தையும் தப்பு செய்யுது. வாலிப பொண்ணு டாஸ்மார்க்கில் போய் இன்னொரு ரவுண்டு ஊற்றுங்குது, வீடியோவில் போட்டு காட்டுறாங்க. பையன் கஞ்சா சாப்பிட்டுட்டு கத்தியை தூக்கிட்டு போகிறான் நடு ரோட்டில் சண்டை போடுறதுக்கு. அப்போ இன்றைக்கி வயது வித்தியாசம் இல்லாமல் உலகம் முழுவதும் பாவத்திலே தள்ளுண்டு கிடக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் பயம். ஏதாவது வியாதி வந்துடுமா, ஆபத்து வந்துடுமா, பிரச்சனை வந்துடுமா, பயம், குழப்பம், எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. எதை பார்த்தாலும் நல்லது மாதிரியே இருக்குது, நம்புகிற மாதிரியே இருக்குது. அப்புறம் வெறுப்பு, அவனுக்கு இவனை பிடிக்கல, அவனுக்கு இவனை பிடிக்கல. இப்போ தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஒளியாக இருக்கிறாய். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு இந்த இருளை நான் அகற்றப் போகிறேன். அப்படின்னு அர்த்தம்? நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நாம் நம்பிக்கை ஏற்படுத்த போகிறோம். குழப்பத்துக்கு தீர்வு கொடுக்க போகிறோம். பயத்துக்கு பதிலாய் தைரியத்தை வளர்க்க போகிறோம். பாவத்துக்கு பதிலாய் பரிசுத்தத்தை கொடுக்க போகிறோம். You are the light, my brother and sister. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சம், நீங்கள் வெளிச்சம். ஸோ விசுவாசியுடைய அடையாளம் என்ன? நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அதுதான் ஒரு விசுவாசியுடைய அடையாளம். இந்த இடத்துல இயேசு நீ ஒளி ஆகலாம் அப்படின்னு சொல்லலை, ஒளியா இருக்கிறாய்ங்கிறார். என்ன சொல்றாரு? ஏற்கனவே நம்ம படைப்பே என்ன படைப்பு தான்? ஒளி தான். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது அந்த ஒளி என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். எபேசியர் 5:8 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, அதை வேணா வாசிப்போம். எபேசியர் 5:8 முன்பே நீங்கள் என்னவா இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீர்கள். ஆமென். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் என்னவாயிட்டீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்தகாரம்னா என்ன, வெளிச்சம்னா என்னன்னா, அந்தகாரம் என்பது பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடையாளமா இருக்குது. இருள். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, எபேசியர் 5:3 பார்க்கிறோம், வேசித்தனம் இருக்குது, அசுத்தம் இருக்குது. எபேசியர் 5:4 பார்க்கிறோம், வம்பு பரியாசம் இருக்கு. எபேசியர் 5:5 பார்க்கிறோம், பொருளாசை இருக்குது. எபேசியர் 5:6 பார்க்கிறோம், வீண் வார்த்தை, மோசம் போக்குதல் இருக்குது. எபேசியர் 5:11 பார்க்கிறோம், கனியற்ற தன்மை இருக்குது. எபேசியர் 5:12 பார்க்கிறோம், ஒளிப்பிடத்தில் நடப்பிக்கப்படுவது அவலட்சணம் இருக்குது. எபேசியர் 8-10 வரைக்கும் பார்க்கிறோம், ஆவிக்குரிய அறியாமை, ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ் இருக்குது. இதுதான் அந்தகாரம். ரட்சிப்புக்கு முன்பதாக நாம் இதற்குரியவர்களாக இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவையெல்லாம் நீங்கி இப்பொழுது தூய்மையானவர்களாக இருக்கிறோம். முதல்ல ஒளி என்பது நமது அடையாளம். இரண்டாவது நமது பொறுப்பு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:16 என்ன சொல்றாரு? அந்த ஒளி மனுஷருக்கு முன்பதாக என்ன பண்ணும்? பிரகாசிக்கட்டும். நீ ஒளி ஒளின்னு சொல்லிட்டு ஒளிந்து கொண்டு இருக்காதே, உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்கு முன்பதாக அது காட்டப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நடத்தைகள், நம்முடைய நேர்மை, எல்லாவற்றிலும் அந்த பொறுப்பை நாம் செயல்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென்?
ஹalleluya. பிலிப்பியர் 2:15 சொல்லுது, உலகத்தில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். ஃப்ளேம்ஸ் என்கிற ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு? வெளிச்சம் மட்டுமல்ல, நீ அக்கினி ஜுவாலை, ஃப்ளேம்ஸ். ஹalleluya. பாருங்க, இருட்டா இருக்க ஒரு ரூம்ல மெழுகுதிரியை கொண்டு போய் கொளுத்தி வச்சா அந்த இருளெல்லாம் விலகி ரூமு பிரைட்டா தெரியுது. ஆண்டவர் இந்த குழப்பமான உலகத்தில் நம்மளை அங்காங்கே வெளிச்சமாக வைத்திருக்கிறாரு. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும், பயம் நீங்கி தைரியம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம வீட்டில் வெளிச்சமா இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆவியின் கனியை மற்ற இடத்துல கொடுத்துருவோம் பல்ல கடிச்சுக்கிட்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் நமக்கு சத்திய சோதனை. நம்ம வாயை அன்னைக்கு தான் பிடுங்க பார்ப்பாங்க, மௌன விரதத்தை கலைச்சிடக்கூடாது. அங்கே எப்போதும் தேவ மனுஷனா நம்ம என்ன பண்ணணும்? தேவ மனுஷியா ஒளியை பிரகாசிக்கணும், தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமென்? அப்புறம் நம்ம ஒளி என்பது ஒரு சவால். எப்படி? யோவான் 3:19 வாசிங்க. ஜனங்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது? யோவான் 3:19 ஒளியை விட ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷுடைய கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒளியை பார்க்கிலும் இருளை தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். எத்தனையோ லட்சம் பேர் வெளியில் இருக்கிறாங்க, சில 100 பேர் தான் சபைக்கு போறாங்க, சில 1000 பேர் தான் போறாங்க. ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு, சத்தியத்துக்கு வருவதற்கு எப்போதுமே விரும்புறதில்லை. கிறிஸ்தவன் ஆகிட்டா லஞ்சம் வாங்கக்கூடாது, கிறிஸ்தவன் ஆகிட்டா பொய் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவன் ஆகிட்டா சண்டை போடக்கூடாது. என்னங்க எல்லாத்தையுமே வேணாம் வேணாங்கிறாங்க, பேசாமல் நான் வெளியிலேருந்து ஆதரவு தரேன் அப்படிங்கிறாங்க. உள்ளவாயா ஞானசனடியா அப்படின்னா தான் நீங்கள் மாற சொல்வீங்க. நாங்கள் மாற மாட்டோம், வெளியிலேருந்து ஆதரவு தரோம். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை போல மாறதா சபை. மாறுவது பார்க்க கஷ்டமாய் தெரியும், பழகிட்டீங்கன்னா பரிசுத்தாவியின் பலத்தில் எளிதாக தெரியும். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, ரட்சிப்புக்கு முன்னாடி அவர் பேர் சவுல். பார்க்குறவனெல்லாம் அடிக்கிறாரு, கத்தி எடுத்து குத்துறாரு, மிரட்டுறாரு, மறுதளிக்கணுங்கிறாரு, வைராக்கியமாக இருக்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டவனை கத்தி கப்படெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாஃப்ட் நேச்சர் ஆகிட்டார். இவருக்கு போய் கிறிஸ்துவுக்காக அடி வாங்குறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவனுடைய நேச்சர் என்ன ஆகும்? அப்படியே தலையிலா அப்சைட் டவுனாக மாறிடும். நீங்கள் ஒன்றும் பெருசாக போராடி மாற்ற வேண்டியதில்லை, தானாகவே மாறிடும். ஒன்றே ஒன்று, ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். இப்போ கூட ஒரு நிமிஷம் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, நான் ஒளியா இருக்க என்னை பலப்படுத்தும், சவால்களை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். தேங்க்யூ. தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள் 2 தீமோத்தேயு 3:12 படி துன்பப்படுவார்கள்னு போட்டிருக்கு. யார் நம்மை துன்பப்படுத்தினாலும், ஒரு மாதிரி பார்த்தாலும் பேசினாலும், நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை மேன்மையாக கருதி நிலைத்து நிற்க வேண்டுமே தவிர இதை ஒரு இடையூறாய் கருதி நான் கிறிஸ்தவன் இல்லைங்கன்னு பேதுரு மாதிரி மறுதளித்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை மறுதளிக்காம பின்பற்றுவீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது, ஒளி என்பது நம்முடைய பவர். ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க, நான் வெளிச்சமா இருக்கிறது நமது அடையாளம். 2வது என்ன சொன்னேன்? பொறுப்பு. 3வது சவால். 4வது வல்லமை. எப்படி இந்த ஒளி என்பது வல்லமையாய் மாறும் என்றால், யோவான் 8:12 படி இயேசு சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளி நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வெளிச்சமா பிரகாசிக்கிறோம். சிம்பிள் தாங்க. சந்திரனுக்கு சுயமா ஒளி கிடையாது, ஆனா சூரியனுடைய ஒளியை வாங்கி அது என்ன பண்ணுது? நைட் நேரத்தில் பிரகாசிக்குது. அது மாதிரி நம்மள்கிட்ட செல்ஃபா இல்லாம இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சொல்லுங்க, பிரதிபலிப்பே. இதுக்கு தான் வேதம், இதுக்கு தான் ஜெபம், இதுக்கு தான் கீழ்ப்படிதல், இதுக்கு தான் ஆராதனை. ஆமென். 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கிறோம், தேவன் என்ன பண்ணுவாராம்? நம்முடைய இருதயங்களிலே அந்த ஒளியை பிரகாசிக்க செய்வார். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஆமென். நம்முடைய இருதயத்தில் இயேசு பிரகாசிப்பாரு. அப்ப அது நம்முடைய வல்லமை, தனித்துவம். ஆமென். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஷைன் பண்ண வைப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா? ஆமென். கடைசியாக
நமது வல்லமைன்னு சொன்ன மாதிரி நமது பலன். சொல்லுங்க, நமது பலன். தேவன் நம்மிலே மகிமைப்பட போகிறார். ஆமென். 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 5:16 மத்தேயுல பார்க்கிறோம், உன் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அப்ப ஒளிங்கிறது வெறும் பைபிள் படிச்சுட்டு ஆபீஸ் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அது என்ன நல்ல செயல்கள்? மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், நீங்க என்னை பார்க்க வந்தீங்க. அப்ப அவங்க என்ன கேட்டாங்களா? இதெல்லாம் எப்பப்பா செஞ்சோம்? அதுக்கு அவர் என்ன சொன்னாரா? இதோ சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்ம கொடுக்கணும்னா உடனே 1000, 10,000, 5,000 தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இருக்கிறதை முழு மனசோடு நீங்கள் செய்யும் பொழுது பரலோகம் அதை பார்க்கும். கூட வேலை செய்கிறவங்க பார்ப்பாங்க, அக்கம் பக்கத்தில் குடியிருக்கவங்க பார்ப்பாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே கூட நீங்கள் வெளிச்சம் என்பதை மறந்து விடலாம். அந்நிய பாஷை பேசலாம், பேசாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நற்கிரியை செய்யாமல் இருந்தால் பிதாவின் நாமம் தூசிக்கப்படும். முடிந்த நற்கிரியை இயேசுவின் மகிமைக்காக செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு பிரதிஷ்டையோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். நான் இயேசுவுக்காக ஒளியாக வாழ்வேன். எனவே நீங்கள் இந்த செய்திக்கு உங்களை அர்ப்பணித்தால் உங்கள் வலது கையை நெஞ்சு மேலே வச்சு சொல்லுங்க, நானே இயேசுவின் ஒளி. நற்கிரியைகள் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசுவை பிரதிபலிப்பேன். எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் இயேசுவோடு நடப்பேன், இயேசுவுக்காக வாழ்வேன்.